வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன்னு உளறேன். பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கிறேன். பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முந்தி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகையினால நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். எதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னா, பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்போது உற்சாகம், பலம் எல்லாமே வரும். இப்போது இந்த பிஸ்னஸும் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான். இப்போ இது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிஸ்னஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது என்ன மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெட் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? பெட் பாட்டில் வந்து முந்தி வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை நம்ம யாருமே வாங்க மாட்டாங்க. இதுவுமே யாருமே வாங்க மாட்டாங்க. 7up பாட்டில் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார்ட்டையுமே நம்ம கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. பட் இப்போ நம்மகிட்ட எல்லாருமே வாங்குவாங்க. அந்த பெட் பாட்டிலை என்ன செய்கிறோம், அந்த மிஷின்குள்ளே போடுறாங்க. போட்டுட்டு அது என்ன செய்யுது, அப்படியே ப்ரெஸ் பண்ணி பண்டல் போட்டு கொடுத்துருது. கேட்டிங்களா? அதை நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது வந்து சென்னையில் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை எடுத்து பவுடர் ஆக்குறாங்க. அந்த பெட் பாட்டில் போகுது பார்த்தீங்களா, போகிறதை எடுத்து ஒரு மிஷின்குள்ளே போட்டு பவுடர் ஆக்கி அதை வந்து நூல் ஆக்குறாங்க, நைலான் நூல். அதை வச்சு தான் அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலை குறைந்த துணிகள், கம்பளி உள்ள துணிகள், நார்த்துலேருந்து வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அட்டகாசமாக தெரியும். கம்பளிலாம் பார்த்தீங்கன்னா, குயில்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதோட விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒரிஜினலாக வாங்கினோம்னா 1500 1750 அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா 300 கூட கிடைக்கும். காரணம் வந்து இந்த மாதிரி பெட் பாட்டிலில் உள்ள இதை பெட் பாட்டிலை மிஷின்குள்ளே கொடுத்து அதை வந்து பவுடர் இதாக்கிடுறாங்க, ஸ்க்ராப் ஆக்கிடுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு மிஷினில் கொடுத்து அது நூல் ஆயிடும். அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாது. நம்ம வாங்க போகிறது இந்த மிஷின். அதை வந்து அமுக்கி ப்ரெஸ் பண்ணி ஒரு ரோல் போட்டு கையில் கொடுத்துரும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,50,000 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் வந்து இது என்னன்னு கேட்டு ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் போடணுங்கிறது கிடையாது. 1,50,000 லட்சத்துலேருந்து 3 லட்சம் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றதான ஒரு மிஷின் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக
ஒரு குடோன் வேணும். ஏன்னா நீங்கள் பெட் பாட்டில் கலெக்ட் பண்ணுற பாட்டிலை கொண்டு போய் போட்டு வைக்கணும். பெட் பாட்டில் எப்படி கலெக்ட் பண்ணலாம்? நீங்களாக ஒவ்வொரு இடத்துல போய் கலெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஊரில் வந்து போட்டிருப்பாங்க தெரியுமா, பழைய இரும்புகள், பழைய பாட்டில், பழைய பேப்பர் எல்லாம் வாங்குகிற இடம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வாங்கி அவங்கள்ட்ட போய் நம்ம முதலே சொல்லிடணும், இந்த மாதிரி நாங்கள் இந்த பாட்டில்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அவங்க அதை தூக்கிட்டு மதுரை போகணும். எங்கள் ஊரில் எல்லாம் திருநெல்வேலி, கோவில்பட்டி, தூத்துக்குடி, இதுக்கு எல்லாமே ஹெட்டு வந்து மதுரை. மதுரையிலேருந்து பேக் ஆகி நேர மதுரை, திருச்சி இதெல்லாம் வந்து நேர சென்னை போகும். சென்னையிலேருந்து அங்கிட்ட எங்கே ஃபார்வர்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. சென்னை போயிடும். ஆகையினால நீங்கள் வந்து இதை வந்து அவங்கள்ட்ட லோக்கலில் உள்ள இரும்பு, பழைய பாத்திரங்கள், பழைய இரும்பு, பேப்பர் இது வாங்குறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டயே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் மொத்தமாக எடுத்து 3 ஆள் வேலைக்கு போடணும். இதுக்கு கண்டிப்பாகவே 3 பேர் தேவை. இதுக்கு வேலையாள் 3 பேர் வேணும். கரண்ட்டு வந்து குடோன் கரண்ட்டு தான், வீட்டு கரண்ட்டு கிடையாது, குடோன் கரண்ட்டு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து செஞ்சால் நல்ல வியாபாரம் ஆகும். இதை குறித்ததான 50% உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே அந்த தொட்டி மாதிரி இருக்கும், தொட்டிக்குள்ளே போட்டு அந்த மிஷினை போட்டு அமுக்குவாங்க. அமுக்கி அந்த மிஷினை திறந்த உடனேயும் அது ரோல் ஆகி கட்டி வரும். நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள், இந்த பெட் பாட்டிலுக்குரிய பண்டல்கள் லாரியில் கொண்டுட்டு போவாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து கொண்டு போவாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ். நான் ஒரு 50% பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்குறேன். இந்த மிஷின் வந்து இந்தியா மார்ட்டில் தான் இருக்குது. இந்தியா மார்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கலாம். அதோட இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி வாங்குங்கன்னு கட்டாயம் இல்லை. நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு பிஸ்னஸ் தேவை, ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸை செய்யலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.